ஆனால் கனவாக பார்த்தா சினிமா இருக்குது. அப்போது டைவர்ஷனை விட்டு நம்ம ஒரே இடத்துல ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நம்ம வாழ்க்கைன்றதும் நம்மளோட வளர்ச்சின்றதும் நம்மளை சுற்றி யார் இருக்காங்களோ அதை வச்சு தான் இருக்குது. வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கூட இருக்க இப்போ எல்லாரும் கேட்பாங்கள்ல, உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன், அந்த மாதிரி. ஸோ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு மோட்டிவேஷன், அதுதான் நமக்கு டிமோட்டிவேஷனும். ஸோ இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட தான் நம்ம வந்துட்டு பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கோம், அப்படியே சுற்றுறோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம், பண்ணி 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 அப்படியே பெருசாக வந்துட்டே இருக்கோம். டிகோம் சூப்பராக போயிட்டே இருக்கும்போது நமக்கு புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமே, என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது டிகோமு அதுக்கு அடுத்த இன்னொரு பை ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்துட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். போர்க்களம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் கம்மிங் பேக் டு ஃபர்ஸ்ட் எவர் ஹிப்ஹாப் ஈவெண்ட், ஹிப்ஹாப் ஃபேஸ் ஆஃப் இன் சென்னை போர்க்களம் தான். நான் அது ரொம்ப ஷோராக சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்து தான். ஒரு ரேப்பர் வருவான், இன்னொரு ரேப்பர் வருவான், ஃபேஸ் ஆஃப் பண்ணிப்பாங்க, போயிடுவான். பேட்டில் கிடையாது, ஃபேஸ் ஆஃப். இதில் நான் அப்போவே எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் என்னன்னா, நோ ஜட்ஜ். இதில் ஜட்ஜுன்றது ஆடியன்ஸ். நான் 2 பேருக்கும் வந்துட்டு ஷோகேஸ். ஸோ ஷோகேஸ் பேட்டர்ன் தான் போகிறோம். உள்ளே வர எல்லாருக்குமே ஒரு ரெட் கலர் ரிப்பன், ஒரு க்ரீன் கலர் ரிப்பன் கொடுத்தாச்சு. ஸோ இவனுக்கு சப்போர்ட்னா ரெட்டு, இவனுக்கு சப்போர்ட்னா க்ரீன் அப்படின்றத கொடுத்தாச்சு. யாருக்கு பிடிச்சிருக்கோ, க்ரீன்னா க்ரீன், ரெட்னா ரெட்டு. ஸோ யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ எதுவும் கொடுக்க மாட்டோம், கைத்தட்டு மட்டும் தான் கொடுப்போம், குத்தாமிச்சு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு போயிட்டோம். போர் அடிக்குதா? ஷோரா? அவ்வளோதான். ஸோ நாங்கள் அந்த மாதிரி போர்க்களம்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். போர்க்களம் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு 140 பேர் எங்கள் மொட்டை மாடி மேலே உட்கார வைக்கிறோம். உங்களுக்கு டிகோம்னு சொன்னோடனே, ஒரு ஈவெண்ட்டுன்னு சொன்னோடனே நீங்களாம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது, அது எங்கள் ஆஃபீஸ் மொட்டை மாடி மேலே ஒரு ஓலை குடிசை போட்டு வச்சுருக்கோம். அந்த ஓலை குடிசை தான் எங்கள் ஸ்டேஜ். ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேரு, சோஃபா, கம்ஃபர்ட் அதெல்லாம் கிடையாது. கீழே பாய் போட்டு உட்கார வச்சுருவோம். எல்லா டிகோமுக்கும் அட்லீஸ்ட் 120 பேர் 130 பேர் வருவாங்க. டிகோம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் ஓப்பன் மைக் இன் சென்னை டு பேக் 120 to 130 people which owns மொட்டமாடி மியூசிக் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்துட்டு ஓப்பன் மைக் கிடையாது, அது சிங்கலாங். இன் மொட்டமாடியா? ஸோ அங்கே 120 ரூபா டிக்கெட்டட் ஈவெண்ட்டில் 120 பேரை வந்துட்டு ஃபஸ்ட்டு வர வச்சது டிகோம் வர வச்சோம். ஸோ அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்லாட்டுன்றது கிடைக்கிறது. நீங்கள் இப்போ யோசிக்கும் போது அது ஒரு மொட்டை மாடி, இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறது என்னப்பா பெரிய விஷயன்ற மாதிரி யோசிப்பேங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், டிகோம் நாங்கள் வந்துட்டு 40 எடிஷன் பண்ணிட்டோம். 41வது எடிஷன் நாங்கள் அடுத்து பண்ணால் கூட அந்த டிகோமில் அட்லீஸ்ட் 70 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருது. ஆர்டிஸ்ட் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறது அட்லீஸ்ட் 70 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் 10 பேருக்கு மட்டும்தான் ஸ்லாட் கொடுக்க முடியுது. ஸோ எவ்ரி ஈவெண்ட் 60 பேரை நாங்கள் வந்துட்டு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு அங்கே வந்துட்டு போர்க்களம்னு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். போர்க்களம் எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட் ஈவெண்ட்டு என்னோட ஸ்டாண்ட் அலோன் ஈவெண்ட்டாக பண்ணுறேன். எடுத்துகிட்டு வரும்போது பீஸ் பாப் எக்ஸ் த இன்டர்நெட் ஜென்ரேஷன் தான் ஆரம்பிக்கிறோம். பண்ணும்போது 120 பேர் கிரேசி. எல்லாரும்